வணக்கம் விவாஸ். இந்த வீடியோவில் நம்ம பிளண்டரில் எப்படி ஒரு ட்ரீயை க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ட்ரீ. இது பிகினருக்கான டுட்டோரியல், ரொம்ப ஈஸியான ஒரு டுட்டோரியல். இது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பல அட்டகாசமான வீடியோக்கள்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட ஒரு பெல் பட்டி கிளிக் பண்ணுறேங்க. நான் ரெகுலராக அப்புறம் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக் கொடுக்கறது மூலிமா நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே. சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இந்த பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு லீஃப் வந்து தேவைப்படும். நீங்கள் போயிட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். பிஎன்ஜி ஃபார்மேட் லீஃப் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபைல் லிங்க் கொடுக்குறேன், இந்த ஃபோட்டோ லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலயமா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு பிளண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. இப்போ நம்ம Shift+A கிளிக் பண்ணி மெஷ்ஷில் ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு டேப் பட்டன் கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நம்ம ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இதில் டவுன்வர்ட்ஸில் இருக்க எல்லா வேர்டெக்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதையும் செலக்ட் பண்ணோம். அது டாப் வேர்ட்ஸில் இருக்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிவிடுங்க லைட்டாக. ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணுங்கள். அண்ட் தென் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஸ்க்ரோலரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு நிமிஷம். ஓகே பண்ணிவிட்டு ஓகே ஸ்க்ரோலர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக போகிற மாதிரி வரும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கான பிரான்ச்சஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு லூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீயை மேக் பண்ணலாம். அதாவது இந்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களோட பிரான்ச்சஸ் வந்து எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து யூஸ் பண்ணாமல் இதை பண்ணிக்கலாம். காய்ஸ், இன்னொரு சொல்லிக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நீங்கள் பல லூப் கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பிரான்ச்சஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க.
ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரீ பேட்ச் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் வந்து சாலிட் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னமும் இடத்துல ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அகைன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், பிகாஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் பாக்ஸ்ன்னு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளெண்டரில் இந்த இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். எடிட் மோட் வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு சாலிட் வியூவில் வந்து இருப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங் டேபுக்கு போயிடுங்க. ஷேடிங் டேபுக்கு போய்ட்டதுக்கப்புறம் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் நோட்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் டெக்ஸ்சர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ட்ரீ பார்க் வந்து வந்திருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான ரஃப்னஸ்லாம் ஆட் பண்ணணும். ரஃப்னஸ் அப்படின்றது வந்து அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா ரஃப்னஸ் வந்து அதிகமாகிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே இன்னும் நிறைய லேஅவுட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெயினான விஷயம், நம்மளுடைய லீஃப்ஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். லீஃப்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட் ஆன் இருக்குது. நமக்கு வந்து இம்போர்ட்லேயும் இருக்கணும், எக்ஸ்போர்ட்லேயும் இருக்கணும். ஸோ அதனால் எடிட்டில் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இது வந்து இதில் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட் ஆன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இமேஜ் ஆஸ் எ பிளேன் அதை வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டிக் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா ஷிஃப்ட்+A கிளிக் பண்ணி இமேஜ் ஆஸ் பிளேன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, தப்பான இமேஜ் நான் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் நான் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த இமேஜ். பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜஸில் வந்து லூப் கட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து கட் பண்ணிக்கலாம். பட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஷிஃப்ட்+D கிளிக் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அண்ட் தென் GY ஆக்சிஸில் மூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் Z ஆக்சிஸில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வைக்க முடியும் நம்மளால். ஸோ அதனால தான் Y ஆக்சிஸில் நல்லா வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜஸ் பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ். இப்போ நீங்கள் நியூ கலெக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இந்த கலெக்ஷன் எடுத்துகிட்டு போய் இந்த கலெக்ஷனோட விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களால் வந்து இந்த கலெக்ஷனோட ஆட் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் இதை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரீயோட பார்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மோடுக்கு சேஞ்ச் ஆகுங்க. இதில் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹேர்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிக்கும். இதில் வந்து ஒரு 500 அளவுக்கு வந்து நீங்கள் ஹேர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வரத்தை பொறுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ரெண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு பாத்துலேயே இருக்கட்டும், பாத் தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. கோஆர்டினேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த லீவ்ஸோட இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாத் அப்படின்றத கலெக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஓப்பன் ஆகிருக்கும் பாக்ஸ். இதில் நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்ஷன் 2 எந்த கலெக்ஷனில் உங்களுடைய லீவ்ஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லீவ்ஸ் எல்லாம் இங்கே க்ரியேட் ஆகிடும்.
இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்கேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியும் வந்து ஹேங் ஆகுது. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து இது கிடச்சா போதும், அதாவது இது வரைக்கும் நமக்கு லீஃப் கிடச்சா போதும், இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அதனால நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். வயர் ஃப்ரேம் மோடில் போய்ட்டு நீங்கள் வந்து சி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வர்டெக்ஸை நீங்கள் வந்து அப்படி டெலிட் பண்ணுறங்க. இப்போ நீங்கள் எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் அந்த ட்ரீக்கான லீவ்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம Shift+A கிளிக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து வேர்ல்டு ஒரிஜினில் வச்சுக்கலாம். Shift+A கிளிக் பண்ணிவிட்டு சிலிண்டரை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். சிலிண்டர் ஸ்கேல் இட் எடிட் மோடு ஓகே. வயர் ஃப்ரேமில் மோடில் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இது இருக்கும்போது நீங்கள் வந்து வயர் ஃப்ரேம் மோடில் இருக்கிறது வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடிட் மோட் ஆப்ஜெக்ட் மோடில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ட்ரீ வந்து கரெக்டாக இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரீ தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங் டேப்பில் போயிட்டு நம்மளுடைய இமேஜ் டெக்ஸ்சரை ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட நம்மளுடைய ட்ரீ முடிய போகுது. பேஸ் கலரில் ஆட் பண்ணிவிட்டு ரஃப்னஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரீ இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட HDRஐ நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒன் டைம் ரெண்டர் வியூவில் பார்க்கலாம். ஓகே கேஷ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுவரை அடுத்த வீடியோவில் உங்கள் சஞ்சய் கிடைக்கும். உங்களிடம் விடைபெறுவது சஞ்சய் குமார். தேங்க்யூ காய்ஸ், பாய்.